வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக் பார்த்தீங்கன்னா குணுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் கடலைப்பருப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு உழக்கு கடலைப்பருப்பு, ஒரு உழக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காரத்திற்கு ஏற்பேன். இஞ்சி 1 இன்ச் போல் இஞ்சி தோல் நீக்கி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஆப்ஷனல். எனக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும், ஆனால் நான் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் 1/2 டீஸ்பூன் போல். நறுக்கிய வெங்காயம் பெரிய சைஸ் 1 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நறுக்கியது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் பச்சை அரிசியும் 3 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு வரமாவு ஆற்றுறது போல் ஆற்றிக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம எடுத்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். மிக்சரில் போட்டு நம்ம நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம் வடை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு குணுக்கு விட்டு பார்த்தா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இது போல் கையில் எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம விட்டுடலாம். குணுக்கை இது டீ குடிக்க சொல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு மிதமான தீயை தான் வச்சுருக்கோம். ஒரு பேட்ச் நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம குணுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட் பேட்சில் சேர்த்துட்டு மிதமான தீயை தான் வச்சுட்டு இருக்கோம். நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குணுக்கு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் விட ஆரம்பிச்சிடலாம். மிதமான தீயில் சின்ன சின்ன உருண்டைகளை விடலாம். செகண்ட் பேட்சஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இதுவும் மிதமான தீயில் நல்ல ப்ரௌனிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறமா கிறிஸ்பானதுமே நம்ம எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் ஆஃப் குணுக்குஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான டீ டைமுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம் குணுக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த குணுக்கு ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.